சொல்லிட்டு இனிமேல் சொல்லி உன் சமையல் தான். நான் ஃப்ரீயா இருக்கேன். எப்படி கமெண்ட்ஸ்ல நான் இந்த லிங்க் அட்டாச் பண்ணி விடுறேன் பாரு. ஆனா சாப்பிட வேணாம், பார்த்தாலே வெயிட் போடுது. ஒன் டேல ஒரு பாக்ஸ காலி பண்ணிடுவேன். செஃப் வந்து வெங்கடேஷ் பட்டு தாமுக்கே டஃப் கொடுப்பேன். இந்த சப்பாத்திக்கு ஏதாவது உயிர் கொடுத்தா கைஸ். இவனுக்கு வந்து சமைக்கவே தெரியாது. இன்னைக்குதான் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கான். அது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்கான். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே, இதுக்கு என்ன தொட்டுக்க? சப்பாத்தி பண்ணிட்டியா? நெக்ஸ்ட் பண்ண போறியா? நான் பண்ணவா? ஓகே, நான் போய் பாவம் பையனுக்கு சப்பாத்தி அது பண்ணி ஃபில் பண்றேன். கைஸ், இது வந்து கிரீக் யோகர்ட். இன்னையிலேருந்து கொஞ்சம் டயட் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு சுகர் ஃப்ரீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன், மாவு பிசையலாம். சாப்பிட்டு போவா, ரொம்ப பசிக்குது. அவ்வளோதான், சமைக்க கற்றுக்கிட்டியா? இனிமேல் சொல்லி உன் சமையல் தான். நான் ஃப்ரீயா இருக்கேன். எப்படி நாளைக்கு வேலை எனக்கு தான் வேலை இருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி பண்ணிக்கலாம். கைஸ், உங்க வீட்லயும் உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்களா குக்கிங்ல வந்து எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் இவனை சமைக்க விட்டதுக்கு இங்க இந்த சிங்க் ஃபுல்லா இங்க இருக்க ஐட்டம் எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கான். கிச்சனுக்குள்ள வந்தா டென்ஷன் ஆகக்கூடாது. கேஷ்நட் ஊற வச்சிருக்கியா? ஓ, இதுவும் மிக்சில போட்டு இதோட சேர்த்து அரைக்கணுமா? வேற லெவல் ரெசிபி தான். பார்த்துட்டு வந்திருக்கேன். இங்கே பிளேட் மட்டும் கொடுனா பிளேட் வந்து பறந்து வராது. நீங்க எடுக்கணும். இந்த சைஸ் கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து கட் பண்ணு, கையில பண்ணிக்காத. ஏன் பன்னீர் ஃப்ரை பண்ணுவோம் பட்டரா? சிம்ல வச்சு கொடு, கருகிராம. எனக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன், பயமா இருக்கு. பன்னீர் பட்டரோட சேர்ந்து ஃப்ரை ஆகட்டும். வெயிட் ஃபர்ஸ்ட் இத போட்டதுக்கு அப்புறம் தான் போடணும். போட்டதுக்கு அப்புறம் எங்க யூடியூப்ல ரெசிபி பாத்தியா? கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோனே இறக்கிடுவியா? இப்போ மிக்சில அரைச்சு அந்த மசாலாவை இதுக்குள்ள ஊத்திடுவியா? அப்படியே இதை எடுத்துட்டு மசாலா போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பன்னீரை போடணும். அவ்வளவுதான், பன்னீர் பட்டர் மசாலா முடிஞ்சிச்சு. ஈஸியான ரெசிபியா தானே இருக்கு. ஆனா அந்த கடையில சாப்பிடுற மாதிரி அந்த ரிச்னஸ் எல்லாம் வருமா? வரும். இத்தனை தடவை வந்து இந்த சப்பாத்தி செஞ்சாலும் சப்பாத்தி சாப்பிட்டா அவ்வளவா வராது. இந்த எனக்கு யாராவது சப்பாத்தி சாப்பிட்டா செய்யறதுக்கு ட்ரிக் இருந்தா சொல்லுங்க கைஸ். ஏன்னா நான் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ஆயில் போட்டு பிசைவேன், ஒரு 1/2 hour ஊற வைப்பேன். அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி போட்டு எடுத்தாலுமே அப்போ சாப்பிடும்போது சூடாக சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 1 hour விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்பளம் மாதிரி இருக்கும், இல்லைன்னா நல்லா ஹார்ட் ஆயிரும். மேபி அந்த பிசைகிற ட்ரிக்கு தான் நமக்கு தெரியலையோ. ஏன் தினேஷ் பிசைவே தெரியலையா? நீ வந்து பிசைவே ஒரு நாள் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டானா? ஓவரா பேசுறான். இவனுக்காக நான் சென்னை டு பெங்களூர் டிராவல் பண்ணும்போது ட்ரெயினில் வந்து போர் அடிக்குதுன்னு கவிதைலாம் எழுதி ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அது அந்த ஷார்ட்ஸ் போய் நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா நான் இந்த வீடியோவோட லிங்க்லேயே வந்து நான் அந்த லிங்க்கை வந்து அட்டாச் பண்ணி விடுறேன். வீடியோவோட லிங்க்லேயேவா? வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயே நான் இந்த லிங்க் அட்டாச் பண்ணி விடுறேன் பாருங்க. நான் எதுவுமே சாப்பிடல. வாரத்துக்கு ஒரு 2 பீஸா, ஒரு பர்கர், ஒரு கோக்கு. ஆனா உனக்கு வெயிட்டே போட மாட்டேங்குது. ஒர்க் ஆகுது போல. நானா சாப்பிட வேணாம், பார்த்தாலே வெயிட் போடுது. உன்ன மாதிரி ஒரு உடம்பு வந்துருந்தேன்னு வச்சுக்கவே, நான் உலகத்தில் உள்ள எல்லாமே எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே நான் நல்லா சாப்பிட்ருப்பேன். தினோண்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன். அப்புறம் எப்படி வெயிட் போடுது? வாக்கிங்கும் போகிறேன். ஏன்னா ஜங்க் ஃபுட்டு நிறையா, மிச்சரு, முறுக்கு, பிஸ்கட்டு, பீஸா, பர்கரு.
ஆமாம், இவன் வந்து ஜங்க் ஃபுட்டும் சாப்பிட மாட்டான், ஸ்வீட்டும் சாப்பிட மாட்டான். நான்லாம் ஸ்வீட் பாக்ஸ் ஒன் டேல ஒரு பாக்ஸை காலி பண்ணிடுவேன். மெயின் ஐட்டம் சாப்பாடு தான் சாப்பிட மாட்டேன், ஸ்நாக்ஸ்லாம் பயங்கரமாக சாப்பிடுவேன். என்ன பண்ணுறது, நம்ம ஹாஸ்டல்ல இருந்து சாப்பாடு நல்லா இருக்காதா, ஸ்நாக்ஸாக வாங்கி வாங்கி சாப்பிட்டு பழைய போயிட்டேன். இனிமேல் மறுபடியும் டயட்டை ஆரம்பிக்கிறோம், வெயிட்டை குறைக்கிறோம், ஸ்லிம் ஆகுறோம். ஆலியா பட் போட்ட மாதிரி அந்த ட்ரெஸ் போடுறோம். போதும், ஃப்ரை ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணு. பார்த்தாலே தெரியாது. நான் வந்து கண்ணுலே கணிப்பேன்டா, கண்ணுலே கணிப்பேன். நான் செஃப் வந்து வெங்கடேஷ் பட்டு தாமுக்கே டஃப் கொடுப்பேன். இப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு யூடியூப் குக்கிங் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அப்படி எடுக்கக்கூடாது. என்னைக்காவது கிச்சனுக்கு வந்தா இப்படிதான். இந்த துணி கூட வச்சிடு, இல்லைன்னா அங்க ஒரு துணி இருக்கு அது கூட வச்சிடு. அதை கூட வச்சிடு. உங்க பெரிய வந்து சாய்பாபா உள்ள கையை கொண்டு வர அந்த மாதிரி கையை தொட்டு எடுக்கிறாரு. ஐயன்டா இவ்வளவு நேரம் அடுப்புல வந்து ஃப்ரை பண்ணியே, அதை எப்படி கையை பிடிச்சி எடுத்தேன்னா? டேஸ்ட் பார்க்கவா? கலர்லாம் வந்துருச்சு, கடையில வாங்குற மாதிரி. என்ன டேஸ்ட் பார்க்கல. சுடுது. நல்லா இருக்குடே. அந்த ஏலக்காய் போட்டிருக்காங்கல்ல, அதோட ஃப்ளேவரு, அப்புறம் இந்த முந்திரியோட ஸ்மெல்லாம் சூப்பராக வரும். எப்படி சொல்கிறேன்னா, காஜு வச்சு பண்ணியிருந்தாங்கல்ல, காஜு பன்னீர், காஜு மட்டர் மசாலா, அதெல்லாம் ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். இதுவே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு 85% வந்துருச்சு. கலக்கிட்டேன். சூப்பர் டே. இப்போ என்ன பிரச்சனைனா, என் சப்பாத்திக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கணும். ஏன்னா தண்ணி அதிகமாக போட்டுட்டு மாவை பெசன்னு பிசைஞ்சாலும் மாவு போட்டாலும் பிசு பிசுனே இருக்குது. 1/2 கிலோ மாவையும் போட்டுட்டேன். எங்கள் அம்மாவை இருந்தால் என்னை நல்லா திட்டி. இப்போ இந்த சப்பாத்திக்கு ஏதாவது உயிர் கொடுத்தாதான் நம்ம நைட்டு சாப்பாடு சாப்பிட முடியும். இன்னொரு 1/2 கிலோ மாவு கடையில் போய் வாங்கிட்டு வரியா? நம்ம என்ன பண்ணலாம்னா, 1 கிலோ மாவை வாங்கி சப்பாத்தி செஞ்சு 2 பேரும் என்ன பண்ணோம், ஒரு கடையை போட்டுருவோமா, இல்லைன்னா உருண்டை பிடிச்சி பிரிச்சுக்குள்ள வச்சிருவோம். ஓகேவா? காலையிலையும் சப்பாத்தி தான். 1 கிலோ மாவு எத்தனை உருண்டை வரப்போகுதுன்னு தெரில. நாளை கழிச்சு 3 நாளைக்கு சப்பாத்தி தாண்டே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சீக்கிரம் போய் மாவு வாங்கிட்டு வா, ஓடுவோம். என்ன என் சப்பாத்திக்கு வந்துருச்சா? சாப்பிட்றலாமா? இன்னும் பிசு பிசுன்னு இருக்கா? கரெக்டாக வந்துருச்சா? சரி சரி. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. சப்பாத்தி ரெடி கைஸ். சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு சொல்லடே எப்படி இருக்கு? நீ செஞ்சதா? உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.